கட்டி கும்பாபிஷேகம் செய்தல், பூஜைகள் செவ்வனே நடைபெறாத இருக்கின்ற கோவில்களுக்கு செவ்வனே பூஜைகளை நடாத்தி வைத்தல், உற்சவங்களை நடாத்துதல் முதலானவை பதி தர்மம், பதி இறைவனுடைய தர்மங்கள். பசு தர்மம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்தந்த கிராமத்திலே ஏற்படுகின்ற குறைகளை நிவர்த்தி செய்வது. வாசிக சாலைகள், நூல் நிலையங்கள் இல்லாத கிராமத்திலே நூல் நிலையங்களை ஏற்படுத்துவது, பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்துவது, புராதனமடைந்திருக்கின்ற நீர்நிலைகளை புதுப்பிப்பது, அன்னதானம் விடுவது, அன்னதான மண்டபங்களை கட்டுவிப்பது, இப்படியான தர்மங்கள் பசு தர்மங்கள், மனிதர்களுக்காக உயிரினங்களுக்காக செய்யப்படுகின்ற தர்மம். இந்த இரண்டு தர்மத்தையும் இம்மையிலே நாம் செவ்வனே செய்வோமே. ஆனால் அவை பிராட்டியார் சொன்னது போல அறிவு அறிவு மானிடராதல் அறிவு, மானிட பிறவி எடுத்தல் அறிவு. அந்த மானிட பிறவியிலே சும்மா இருந்தவருக்கு செல்லக்கூடாது, சிவதர்மம் செய்ய வேண்டும். அப்படி தர்மம் செய்துவிட்டு மறுமைக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும். இங்கே பூலோகத்திலே சிவதர்மங்களை செவ்வனே செய்யாதவர்களுக்கு நரகலோகம் கிடைக்கும் என்று வேத சாஸ்திரங்கள், கருட புராணம் முதலான புராணங்கள் கூறியிருக்கின்றன. அதை சொல்லும் பொழுது ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகின்றது. ஒரு ஆன்மா இம்மையிலே வாழ்வு முடிச்சு லௌகீக வாழ்க்கைகளை எல்லாம் நிறைவு செய்து கொண்டு தன்னுடைய உடம்பை விட்டு அந்த ஜீவன் பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றதா, ககனத்திலே சென்று கொண்டிருக்கின்றது, ஆகாசத்தில் சென்று கொண்டிருக்கின்ற சமயத்திலே அங்கே சொர்க்கப்பாதை நரகப்பாதை என்கின்ற இரண்டு பாதைக்குரிய சந்திப்புகளும் வந்துவிட்டது. அந்த பாதையிலே இந்த ஆத்மா சென்றதும் அங்கே ஒருவர் இருக்கின்ற அந்த இரண்டு பாதை பிரிவிலே ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் சித்திரகுப்த நாயகர். எங்களுடைய வாழ்நாள்